5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல வெறும் 5000 பேர்கிட்ட கருத்துக்களை கேட்டுட்டு இவர்தான் அடுத்த முதல்வன் சொல்றதுக்கு பேரு கருத்து கணிப்பல்ல, காசு வாங்கிட்டு பாக்குற ஜோசியம். பாக்கெட்ல 4 காசு இருந்தா போதும், ஒரு லேப்டாப் இருந்தா போதும், தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபை தான் வரும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு உருட்டாங்க இந்த டேட்டா வியாபாரிகள். விஜய் வந்துட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவருக்குதான் ஓட்டு போடுவாங்களா? 100 வயது தாத்தாக்கள் முதல் முதல் முறை வாக்காளர் வரை தேர்தல் ஆணையம் கொடுத்த டேட்டாவை பார்த்தாலே தெரியும் தாவேகாவோட கனவு என்ன கதி ஆகும் புரியும். இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 38 நாட்கள் தான் கிட்டத்தட்ட இருக்குது. தேர்தல் கால சூடாகதோ இல்லை, ஆனா கருத்து கணிப்பு கம்பெனிகளோட ஆபீஸ் மட்டும் ஏசில ரொம்ப சூடாவே இருக்குது. ஏன் தெரியுமா? புதுசா எப்படி எல்லாம் உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஊர் டேட்டா மேதைகள் டிவில உட்கார்ந்து அவருக்கு இத்தனை சீட்டு இவருக்கு இத்தனை சீட்டுன்னு சொல்லிட்டு பந்தை பரிமாறிட்டு இருக்காங்க. முதல்ல இதெல்லாம் உண்மையா இல்ல தேர்தலுக்கு முன்னாடியே மக்கள் மனசுல நடத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்கா? இந்த பித்தலாட்டத்தை தான் உடைக்க போறோம் இந்த வீடியோல. முதல்ல இந்த நிறுவனங்கள்ல எதன் அடிப்படையில சர்வே எடுக்கிறாங்க? தேர்தல் ஆணையமே இப்பதான் புதிய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதுலயே 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி கேஸ் போடுறாங்க. ஆனா இந்த சர்வே குரூப்ஸ் மட்டும் அந்த 60 லட்சம் பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சு போய் கருத்துக்களை கேட்டு கணிப்புகளை நடத்துற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. 18 வயசுல வந்துட்டு 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க எத்தனை பேரு? 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேரு? இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் கூட தெரியாம டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு ஏதோ முடிவு சொல்ற மாதிரி இருக்குது இவங்களோட லட்சணம். மக்களை மறந்திருக்க மாட்டீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 543 சீட்டுக்கு 600 சீட்டு வரும் கருத்து கணிப்புகள் நடத்தினதா இந்த நிறுவனங்களோட லட்சணமே. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நாடாளுமன்றத்துல பாஜக 400 தொகுதிகளுக்கு பாஜக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிலைமை என்ன ஆயிடுச்சு? இப்போ மைனாரிட்டி அரசு நடத்துற நிலைமைக்கு தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களுடைய நிலைமையே இருக்குது. வெளிப்படையா சொல்ல கருத்து கணிப்பு அப்படின்றது இந்திய ஒன்றிய ஆளுநர்களுடைய மனசை குளிர்விப்பதற்காக நடத்தப்படுகின்ற கருத்து திணிப்பாதான் இப்ப இருக்குது. ஜெயிக்க குதிரை மேல காசு கட்டுற மாதிரி ஜெயிக்க போறதா ஒரு கட்சி ஜெயிக்க போறதா ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் மனச மாத்தவும் குழப்பவும் பாக்குறாங்க. இது ஜனநாயகத்தை செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் தாவேக்கா முதல் இடத்துக்கு வருமாமா. லயோலா மாணவர்கள் ஒரு பக்கமோ தாவேக்காவோட ஐடி விங்னு ஒரு பக்கமோ இருந்துட்டு உருட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா எங்க கிட்ட 1 கோடி இளைஞர்கள் இருக்காங்க தம்பட்டு அடிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது தெரியுமா? தமிழ்நாட்டுல 20 முதல் 29 வயது வரைக்கும் இருக்கவங்களுடைய மொத்த இளைஞர்களை 1.05 கோடி தான். இந்த 1 கோடி பேருமே விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சி அமைக்கவே முடியாது. 16% ஓட்டு வங்கி இருந்தாதான் இங்க டெபாசிட்டே மிஞ்சும். இந்த 20 முதல் 29 வயசு வரைக்கும் இருக்கவங்க விஜய்க்கு மட்டுமே ரசிகர்களா இருக்காங்களா? ரஜினி, அஜித், தனுஷ், சிம்புல் சட்டு மத்த ரசிகர்களை என்ன தக்காளி தூக்குங்களா? இப்போ ஒரு ரகசியத்தையும் உடைக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அப்போது ஆட்சியாளர்களுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சியை விட இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி குறைவுதான். அதுலயும் வெளிப்படையா சொன்னாக்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி. அதுவும் அவருடைய மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டு பயனாளர்கள்ட்ட நேரடியாக போய் சேர்ந்திருக்குது. அது நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது. அதனாலதான் விஜய் ரசிகர்களே என்ன சொல்றாங்க, எனக்கு நடிகர் விஜயை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற நிலைமையும் இருக்குது. சினிமா வட்டாரத்துல விஜயை புறக்கணிப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் வெளிப்படையா பேசுவோமே, இப்ப தாவேக்காவை பேசுற மாதிரி இன்னும் வெளிப்படையா சொல்லுமே தாவேக்காவுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு கதை கட்டுறாங்க இல்லைங்களா? கொஞ்சம் தேர்தல் ஆணையத்தோட டேட்டா வச்சே பார்ப்போமே. தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்கள் பற்றி 5.67 கோடி. இதுல ஆண்கள் 2.77 கோடி, பெண்கள் 2.81 கோடி. அதே போல 3ஆம் பாலினத்தோட எண்ணிக்கை 7617 பேர் வாக்காளர்களா இருக்காங்க. இதுல இப்ப தாவேக்கா காரங்களுக்கு ஷாக் கொடுக்க முக்கியமான மேட்ருக்கு வருவோம். தமிழ்நாட்டுல 20 முதல் 29 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,05,00,000. தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 1,05,00,000 ஓட்டுகளும் தனங்களுக்கே உழுந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கே வச்சுக்கோமே, 1.05 கோடி இளைஞர்களும் ஒட்டுமொத்தமா
வேற யார் பக்கமும் போகாம விஜய்க்கு மட்டுமே ஓட்டு போடுறாங்கன்னே வச்சுக்குவோம். அப்பவும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி டெபாசிட் வாங்கணும்னாலே 16% ஓட்டு வாங்கணும். இவங்க சொல்ற இந்த 1 கோடி இளைஞர்கள் ஓட்டு போட்டாலும் தாவேகாவுக்கு வரப்போறது 10 முதல் 12% ஓட்டு தான். இந்த 10 to 12% ஓட்டுகளை வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு கனவு காண்றீங்களான்னு சொல்லிட்டு அரசு விமர்சகர்கள் நேரடியாக தாவேகா காரங்களை பார்த்து சவுக்கடி கேள்வியா விளாசுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 85 வயது முதல் 100 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4 லட்சம் பேர் இருக்காங்க. 100 வயசுக்கு மேலனாக்கா 2530 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 4.63 லட்சம் பேரும், சேவை பணியாளர்கள் 67,056 பேரும் இருக்கிறாங்க வாக்காளர்களா. இவங்க எல்லாரும் என்ன உங்களுடைய குட்டி ஸ்டோரிஸ நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தோட முக்கியம் இங்க ஒரு சாமானிய மக்களுக்கு தேவை அரிசி விலை குறையணும், கரண்ட் பில்லு கம்மியாகணும். இத பத்தி பேசாம தொங்கு சட்டசபை வரும் சொல்றதால யாருக்கு லாபம்? இதனால வர அரசியல் குழப்பத்தை பாதிக்கப்பட போறது கடைநிலை மனிதன் தான். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் தனித்து நிக்க போறதா சொல்லிட்டாரு. சரி, விஜயை தாண்டி அந்தந்த தொகுதிகளில் நிக்கக்கூடிய முகம் யாருன்றது மக்களுக்கு தெரியுமா? 1 கோடி இளைஞர்கள் எல்லாமே விஜய் ரசிகர்கள் ஆயிடுவாங்களா? இப்படி கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத இந்த கூட்டத்திட்ட ஆட்சி போச்சுன்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் புரிஞ்சிக்காம தான் இந்த தற்கொலை கூட்டங்கள் நாங்க தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்னு சொல்றதெல்லாம் தூங்குறவன் காலை புடிச்சு இழுக்கிற கதை தான். எலெக்ஷன் பூத் ஒண்ணு சினிமா தியேட்டர் கிடையாது அப்படின்றத முதல் தாவேகா ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியா நம்ம சொல்லிக்கிறது என்னன்னாக்க, எதுனா டேட்டா வச்சு பேசுங்க, டேட்டாவை போலியா உருவாக்காதீங்க. கருத்து கணிப்புன்ற சயின்ஸ காசு வாங்கிட்டு அதை பிசினஸ் மாத்துகின்ற வேலையை கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நிறுத்த வேண்டி இருக்குது. ஸ்கிரீன்ல பஞ்சு டயலாக் பேசுறவனுக்கும் ஸ்கீம் போட்டு மக்களோட மனசை வெல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தம்பிங்களா. விஜய் ரசிகர்கள் 1 கோடி பேர்னு சொல்றீங்களே, நிஜமாவே 1 கோடி இளைஞர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்ல இதுவும் வழக்கமான ரசிகர்களின் அறியாமையா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, விவாதிப்போம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த மெயின் வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்து